ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் இரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பற்கடிக்க பொல்லாப்பவனை வேட்டையாடும். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இந்த சங்கீதம் தாவீது எழுதியிருக்கிறாரு. அவர் பிரச்சனைகளுக்குள்ளாக செல்லும் பொழுது, அதாவது குறிப்பாக சவுல் அவரை துரத்தும் பொழுது அவர் எழுதின சங்கீதம். இதுலேருந்து முதல் வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் துன்மார்க்கர்கள், அவருக்கு எதிரானவர்கள், அவருக்கு செய்த துரோகங்கள், செய்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை குறித்து அதிகமாக பேசுவார். அதாவது சங்கீதக்காரனோட தாவீதோட ஸ்டைல் எப்படின்னா, அவர் எழுதுறது எப்பொழுது ஃபஸ்ட்டு பிரச்சனையை எழுதுவார், பிரச்சனை எழுதிட்டு அதுக்கு தீர்வு இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு சொல்லி நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிப்பார். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் 6வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன், கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும், ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினேர் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஒரு தேவன் தன்னோடு இருக்கிறத பற்றி பெருமையாக சொல்கிறார். இப்போ இந்த சங்கீதத்தில் நான் பார்க்க வேண்டியது என்னென்னா, தாவீது எப்பொழுதுமே பிரச்சனையை பார்க்கறதில்ல. என்ன பார்க்கறதில்ல? பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. தாவீது ஒரு பெரிய ராஜா. இந்த ராஜாக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இப்போ விஜய் சிஎம்மாக வந்தார், வந்தோடனே எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். அவர் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல விஜய் எனக்கு பிடிக்காது, விஜய்க்கு ஆதரவாக நான் பேசலை, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, சரியா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் புதுசாக வந்திருக்கிறாரு, அவர் நல்லது செஞ்சாரா செய்யலைன்னு தெரில. ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் தான் வருது அவர் செஞ்ச நல்லதுலாம், செய்தியில் வர்ற மாதிரி தெரில. இன்ஸ்டாகிராமில் நிறைய நல்லது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில எனக்கு, ஏன்னா சண்டைக்கு வந்துடுவீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக வருது. அப்போது தாவீது ஒரு ராஜாவாக இருக்காருன்னா அவர் பிடிக்காதவங்க நிறைய இருப்பாங்க, நிறைய அவரை பற்றி அவதூறுகள் நிறைய வரும். அப்போ இவர் பாருங்கள், இவர் ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அவர் சொல்கிறார், இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, ஆனால் நீரே என் தேவன், நீர் என் ரட்சிப்பின் பலன் அப்படின்னு சொல்கிறார். தாவீதுகிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். ஆக்சுவலாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், சொல்கிறேன். எனக்கு காலில் வந்து வெரிகோஸ் வெயின்னு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு 2018 வெரிகோஸ் வெயின் தான் வந்திருக்கு. அது வந்து டாக்டர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசியில் டாக்டரால் சரியாகலை. அதை நான் சொன்னேன், ஒரு ஆயின்மெண்ட் டியூப் கிழிச்சு விட்டு தான் நீர் ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ திருப்பி ஒரு 3 நாளாக காய்ச்சல் வந்துச்சு, நேற்றுலேருந்து கால் வீங்கிருச்சு. இப்போ போய் ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு வந்தோம், ட்ரிப்பு போட்டு 9 மணிக்கு போனோம், 9:30 வரைக்கும் ட்ரிப் ஏறி அதுக்கப்புறம் தான் கிளம்பி இங்கே வந்தோம். ஆராதனையில் ஏன் அழுதுன்னா, நேற்று செம்ம வலி, இன்றைக்கி செம்ம வலி, ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வரும்பொழுதும் வலி. என் ஒய்ஃபு காலை பற்றி சொன்னோன்னே அவர் காலை பற்றி ரொம்ப கொடூரமாக சொல்லிட்டாரு. என்ன இப்போ வந்திருக்கீங்க, எல்லாம் முத்தின ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணன்னு தெரியலையே எனக்கு அப்படின்ட்டாரு. உடனே இனி நடக்க முடியாது உங்களுக்கு, கால் அவ்வளோதானா அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அப்படி கால் போனாலும் ரீகன் கோமஸ் மாதிரி வீல் சேரில் போய் பாடுவேன் அப்படின்னு தான் மனசுக்குள்ளே நான் நினச்சேன். அப்போது நான் பாடும் பொழுது, எனக்கு ஆராதிக்கும் பொழுது எனக்கு தேவன் வந்து எவ்வளோ
அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஆனந்த கிளிப்பில் தான் நான் வந்து அப்படி எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அம்மே அல்லேலூயா. கர்த்தர் வந்து எவ்வளோ எளியவனை, எவ்வளோ பலவீனமானவனை அவர் பலத்தோடு, ஏன்னா நேற்று சித்தப்பான்ட்ட கேட்டாங்க ஃபோன் பண்ணி, உனக்கு உடம்பு சரியில்லையா? நேற்று வரைக்கும் நான் எந்திக்கவே இல்லை. உடம்பு சரியில்லை, இப்படி படுத்திருக்கியா, நாளைக்கு எப்படி நடத்துவியா, நான் வேறு சர்ச்சுக்கு போகிறேன், நீ தான் 1 மணி நேரம் நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ வரைக்கும் நான் தான் சங்கீதம்னா எனக்கு தெரியாது. சரி சித்தப்பா நான் பண்ணிடுவேன் எப்படியாவது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எப்பொழுதுமே, இந்த வெறுத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் தேவனுக்கு முன்பாக ஏமாத்தினான். ஆமென் அல்லேலூயா. நான் வீம்பு பிடிக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி, மனுஷங்கள்ட்டே பயங்கரமாக வீம்பு பிடிப்பேன். இப்போ சாத்தான்ட்ட நான் எப்படி வீம்பு பிடிப்பேன்? சாத்தான் என்னை படுக்க வைக்கணும்னு நினச்சாலும் அது முடியாது. ஏன்னா என் கிட்ட இருக்கிறது பெரியவர், அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென் அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கணும்னா, நமக்கு எதிராக நிறைய பேர் கண்ணி வைக்கலாம், நமக்கு எதிராக நிறைய பேர் சூழ்ச்சி செய்யலாம், என்னன்னாலும் பண்ணலாம். தாவீதோட இருதயம் நமக்கு வேணும். அதனால தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், 6வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடும். ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடின. அடுத்து பாருங்கள் 12வது வசனம், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பீர் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அப்போது நீதிமானாகிய நாம் எப்போவும் எந்த நேரத்துலையும் துதிக்கிறது மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது. துதிக்கிறதுனா உம்முன்னு இருந்துட்டு துதிக்கிறது இல்லை. துதிக்கிறது எப்படி துதிக்கணும்? சந்தோஷமாக. துதினால் எப்படின்னா, அப்படி ஒரு விஜயை பார்த்தா, நடிகர் விஜயை பார்த்தா, நேரில் பார்த்தா அது மாதிரி புன்னகையோடு தேவனை எதிர்கொள்ளணும். அல்லேலூயா. கடுப்பாகும் இல்லை, அல்லேலூயா. எப்படி எதிர்கொள்ளணும்? புன்னகையோடு துதிக்கணும். செம்மையானவர்கள் என்ன பண்ணுவாங்க? சொல்லுது, நீதிமான்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விழுந்துடணும். ஆமென் அல்லேலூயா. அது ஒன்று தான் நமக்கு எப்பொழுதுமே பலனாக இருக்கிறது. அது ஒன்று தான் நமக்கு கேடகம், அடைக்கலம் எல்லாமே. அப்போது ஒரு காரியத்தை மட்டும் எப்போவுமே மனசுக்குள்ள வச்சுக்கணும், நமக்கு எதிராக 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். பிரச்சனைகளை பார்க்கிலும் போராட்டங்களை பார்க்கிலும் நம்முடைய தேவன் 1000 மடங்கு, பல லட்சம் மடங்கு பெரியவர். அல்லேலூயா. கை தட்டணும் எதுக்கலாம்? ஆமென் அல்லேலூயா. அப்போது ப்ராப்ளம் ஜீசஸ் அப்படின்னா, ப்ராப்ளம் அப்படி இருந்திருக்கலாம், இனி அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. இயேசு தான் எல்லாமே. அல்லேலூயா. அப்படி தலைகளை தாழ்த்தலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, தாவீதை போன்று பிசாசுக்கு எதிராக நாங்கள் நிற்கும்படியாக எங்களுக்கு திராணி வேணாப்பா. உங்களுடைய ஆவி அதை செய்யும். உங்களுடைய ஆவி எங்களை பலப்படுத்தும். அந்த ஆவி எங்களுக்குள் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். ஆனாலும் தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றப்பா. எங்களுடைய விசுவாசம் அதுதான். சொல்லுங்களேன், உமது கோலும் உம் தடியும் என்னை தேற்றும். அதுதான் என் நம்பிக்கை. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை அப்பா வாழ்வழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா எங்கள் தேசத்திற்காக வருகிறோம். அப்பா எங்கள் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் உமக்கு தெரியும். அப்பா தேவையில்லாமல் அப்பா ஏழை மக்கள், எளிய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி காரியங்கள் நடக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. இப்போ புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசாங்கத்திற்காக வருகிறோம். இப்போ நல்ல அரசாங்கமாக அமைய, ஏழைகளுக்கு, நடுத்தர மக்களுக்கு உதவுகிற அரசாங்கமாக அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறிப்பாக அந்த டாஸ்மாக் மூட, இந்த போதை கலாச்சாரங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். நல்ல எங்கள் சபைக்காக வருகிறோம், எங்கள் பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வருகிறோம், உடல் நலத்துக்காக வருகிறோம், சுகபலனுக்காக வருகிறோம். கர்த்தாவே அவரை ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க. கர்த்தாவே எங்கள் சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம். அப்போ அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் நீர் அறிவீர். தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தர் நீர் போதுமானவராக இருக்கிறீர். அப்போ அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. அப்போ உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்போ அவங்க தேவைகளை சந்திங்க. இன்னும் அதிகமாக உமக்காக பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மீட்பு இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.